வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் ஒரு 2 வருடமா பயணிக்கிறேன்னா எனக்கு அரசியல் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது அரசியல்னு இதுதான் தெரியாது. எது அரசியல்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிச்ச பிறகு அண்ணனுடைய உரை தான் முதல்ல கேட்டேன். அப்போ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவரோட கொள்கைலாம் என்னன்னு சொன்னாரு. அவரை பார்த்து தான் அரசியலே கத்துக்கிட்டா. அதனால நானும் விஜய் அவர்களை ரசிகரா விஜய் அவர்களை பிடிக்காது, ஆனா ஒரு ஆக்டரா நான் பிடிக்கும். அவருடைய அரசியல் செயல்பாடு நமக்கு சுத்தமா பிடிக்காது. எதனாலன்னா அவருக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொள்கை அவருக்கு கிடையாது. என்ன எதுக்காக அவங்க வந்தாங்க, என்ன பண்ண போறாங்க எதுவுமே கிடையாது. அவர் ஜெயிச்ச பிறகு சரி பாப்போம் எப்படி அவர் ஆட்சி பண்றாருன்னு பார்க்கணும். 3 மாதங்கள் ஆகுது. இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அதே லாக்அப் டெத்து தான், அதே கொலை நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது. அதுக்கான தீர்வும் இன்னும் எதுவும் வரல. அதாவது பழைய திராவிட ஆட்சியோடைய நீட்சி தான் தாவேக அரசுன்னு நான் பார்க்கிறேன். எப்பவுமே நாம் தமிழருக்கு தான் இருக்கும். இன்னும் மக்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செய்வேன்னு நம்புறேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அண்ணனுடைய ஸ்பீச் நான் பார்க்கும்போது அவங்களே மதியான உணவு நேரத்துல பாக்குறது, இரவு நேரத்துல பாக்குறது, அப்படி பார்க்கும்போது அவங்களே புரிஞ்சு இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. ஆனா மக்கள் அண்ணனை நம்புறது. அப்படிதான் மக்களுக்கு முதல்ல அரசியலை தெரிஞ்சுக்கோங்க. இளைஞர்கள் என்ன மாதிரியான இளைஞர்கள் அரசியல் கத்துக்கோங்க. எது அரசியல்னு ஃபர்ஸ்ட் படிங்க. திராவிடம்னா என்ன, தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத கத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய விஜய் அரசியல் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்.